விவசாயத் துறையில் இந்திய சமூகத்தினரின் பங்களிப்பை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக மலேசிய இந்தியர் உருமாற்ற விவசாய திட்டம் மீட்டா மூலம் மொத்தம் 68 பேருக்கு 30,000 ரிங்கெட் வரையிலான விவசாய உருமாற்ற மானியம் GTP வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மார்டி கார்ப்பரேஷன் நிறுவனம் மார்டிகாப் உடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் ஒரு முன் முயற்சியே மீட்டாப் என்று மித்ரா தலைமை இயக்குனர் கே ரவீந்திரன் நாயர் கூறினார். விவசாய தொழில் முனைவு துறையில் இளம் தலைமுறையினரின் திறனையும் ஆற்றலையும் வளர்ப்பதை வலியுறுத்தும் குயிக் வின் மித்ரா மற்றும் இளம் விவசாய தொழில் முனைவோர் திட்டம் PUM என 2 முக்கிய கூறுகளாக மிட்டாப் பிரிக்கப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 10 மாதமாக ட்ரைனிங் போய்கிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு பூம் சொல்கிற அந்த ப்ரோக்ராம் கீழே. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு குயிக் வின் ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு நம்ம கிராண்ட் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற மூலிமா நம்மளோட இளைஞர் சமுதாயம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ். இன்று புத்ரஜயாவில் மீட்டாப் மானியம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் ரவீந்திரன் பரிணாமாவிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். உணவு பயிர்கள் உற்பத்தி, பால் மாடுகள் வளர்ப்பு நிர்வகிப்பு, தேனீ வளர்ப்பு, சிப்பிக் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம், நன்னீர் மீன் வளர்ப்பு மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் ஆகியவை GTP-யின் கீழ் முக்கியத்துவம் வழங்கப்படும் 6 துறைகள் ஆகும். இதனிடையே மிட்டா பங்கேற்பாளர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டும் பணியை மேற்கொள்வதோடு விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை உருவாக்குதல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பரிமாற்றம் செய்தல் உள்ளிட்ட வியூக ஒத்துழைப்புகளையும் தமது தரப்பு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மார்டிகாப் நிர்வாக இயக்குநர் முகமது ஜமீர் கசாலி தெரிவித்தார்.